மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி 2ஆம் இடத்துல, குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் 5ஆம் இடத்துல இருக்கார். எப்பவுமே 5ஆம் இடம் அப்படின்னாலே மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் அர்த்தம், டூருன்னு அர்த்தம். இங்கே குரு இருக்கார். இது எல்லாம் இருக்கும். எதிர்பாராத தெய்வ தரிசனமும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. அதே மகர ராசியில் பிறந்திருக்கீங்க நீங்கள், உங்களுடைய ராசிநாதன் சனி 2ல் இருக்கார். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வருமானங்கள் உண்டு, பட் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கிறதுல நிறைய தடைகள். ஸோ இதுவும் இந்த வாரம் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் யாரெல்லாம் பெர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்களோ கண்டிப்பாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நான் சொந்தமாக லேண்டு வாங்கணும், இடம் வாங்கணும், வீடு கட்டணும், அல்லது கட்டின வீடு வாங்கணும், நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. நல்ல ஒரு எஜுகேஷன் உங்களுக்கு அமையும். எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன், கிடைக்குமா அப்படின்னு நினச்சிட்ருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பெரிய பிரமாதமாக இல்லை. அதனால் புதிய முயற்சிகள் எதுவும் பெருசாக நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற சூழ்நிலை இல்லை. அதனால் நீங்கள் புதிய முயற்சிகள் எதுவும் வேண்டாம். ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மாத்திரம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே நன்மையாக முடியும். என்னுடைய வேலையில் நான் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறேன், ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறேன், இன்சென்டிவ் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு யாரெல்லாம் நினச்சிட்ருக்கீங்களோ இது அத்தனையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு அமைவார்கள். வேலையாட்களால் நன்மைகள் உண்டு. ஏதாவது வழக்கு இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குன்னா ஜெயிப்பாங்க. உங்களுடைய நேரடியான மறைமுகமான எதிரிகள் எல்லோரையுமே நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு இந்த வாரம் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் சுமாராக இருக்கும். ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணிங்கன்னா அதுவும் சுமாராக தான் இருக்குது. பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. நீங்கள் ஏதாவது எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் வராமல் இருந்தால் அந்த பணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ சுமாராக தான் இருக்கும். இந்த வாரத்தில் சிவ வழிபாடும், குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்கள்.